ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பீமால போட்டிருந்த நோ மேக்கிங் வேஸ்டேஜில் நான் என்ன வாங்கினேங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் அவங்கள வந்து ரீச் பண்ணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இவங்க பாட்டுக்கும் ஆஃபர் போட்டுட்டு போயிடுறாங்க, முதல்ல இவங்க அந்த ஆஃபரில் வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, அப்படி நம்மளும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நான் பண்ண ஷாப்பிங் தாங்க இது. உனக்கு என்னம்மா, நினைச்ச நேரத்துல நீ நகை வாங்குற, எங்களால அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். நினைச்ச நேரத்துலலாம் நகை வாங்கல. கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல, செலவெல்லாம் போக சிறுக சிறுக சேர்த்த காசுல தான் நான் இந்த நகையெல்லாம் வாங்குறேன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கோல்டுங்கிறது ஒரு பெரிய சேமிப்பு உங்க ஃபியூச்சருக்காக. கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்காதீங்க, உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமா பாருங்க. அப்பதான் அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்னன்னு புரியும். சம்பளம் வந்த உடனே கிரெடிட் கார்டு பில் கட்டணும், ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு நீங்க டிசிப்ளினா எடுத்து வைக்கிற மாதிரி, ஐயோ நம்ம நகை சீட்டு கட்டணும், நம்ம கோல்ட் சேவிங் பண்ணணும், இந்த மந்த் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 மில்லிகிராமாவது கோல்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு நீங்க எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பா இருக்கும். என்னம்மா, வாங்குற சம்பளம் எங்க செலவுக்கே கரெக்டா இருக்கு, இதுல நாங்க எங்க இருந்து சேர்த்து வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, வர சம்பளத்துல உங்க செலவை குறைச்சிட்டு சேவிங்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க வாழ்வாதாரமும் கூடும். சம்பளம் கூட கூட செலவு மட்டுமே அதிகமாயிட்டு இருந்ததுன்னா உங்களால என்னைக்குமே சேர்த்து வைக்க முடியாது. சம்பளம் வந்த உடனே சிம்பிளா பட்ஜெட் போடுங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க எல்லா செலவையும் அதுக்குள்ள அடைக்கிறதுக்கு பாருங்க. அப்பதான் உங்களால கரெக்டா பட்ஜெட் போட்டு எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடியும். இந்த லக்ஷ்மி காசு தான் பீமோ ஆன்லைன்ல நோ மேக்கிங் ஆஃபர் போட்டிருந்தப்போ நான் வாங்கினது. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 2 கிராம்ஸ் வருது. இது ரொம்ப நாளா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு ப்ராடக்ட். தாலியோட சேர்ந்து இந்த மாதிரி தாலி உருக்கணும், சேர்த்து கோர்த்து போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையும் கூட. ஆல்சோ இது நார்மல் லக்ஷ்மி காயினை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன்ல இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. அதனால பார்த்த உடனே நான் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். என்னடா செகண்ட் பார்சல்னு பாக்குறீங்களா? தாலி உருக்கல் ரெண்டா தானே கோப்பாங்க. இது ரெண்டாவது காயினுக்கு வந்த பார்சல். சிறுக சிறுக தங்கம் சேர்க்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது எப்படின்னு தானே கேக்குறீங்க. நீங்க கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கினது போக மிச்சம் இருக்கிற சில்லற காசு ஒரு 10ஓ 20ஓ, அதுக்கு கூட நீங்க கோல்டு வாங்கலாம்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, ஆரா டிஜி கோல்டு ஆப். இந்த டிஜி கோல்டு ஆப் நீங்க நார்மலா யூஸ் பண்ற தங்கமயில் டிஜி கோல்டு, இல்லைன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோடைய டிஜி கோல்டு, ஏவிஆர் உடையது, எல்லா டிஜி கோல்டு மாதிரியும் இதுவும் சேம் டு சேம். ஆனா நீங்க இதுல 10 ரூபாயில இருந்தே தங்கம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஆரா கோல்டுடைய டிஜி கோல்டு ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க செலவெல்லாம் போக நீங்க கடுகு டப்பாயிலையும் பருப்பு டப்பாயிலையும் போட்டு வைக்கிற காசை, ஏன் இன்னும் உண்டியல்ல நீங்க சேர்க்கிற காசை எப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த காசு காசா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க உங்க உண்டியல் சேவிங்ஸும். நீங்க உண்டியல்ல போடுற காசை நீங்க என்னைக்கு அந்த உண்டியலை உடைச்சாலும் அன்னைக்கு அந்த உண்டியல்ல இருக்கிற காசோடைய வேல்யூ எவ்வளவா மாறி இருக்குன்றதுதான் உங்க சேவிங்ஸோடைய சக்சஸே இருக்கு. ஸோ இனிமே நகை வாங்கணும், சின்னதா ஒரு கம்மல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏதாவது உண்டியல் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அதை இனிமே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த காசை அப்படியே டிஜி கோல்டு ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் ஆரா கோல்ட்ல தான் பண்ணணும்னு சொல்லல. உங்களுக்கு எந்த டிஜி கோல்டு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ, யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கோ அந்த டிஜி கோல்ட்ல நீங்க சேவ் பண்ணிட்டு வரலாம். எங்க கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் இல்ல, நாங்க வெறும் வந்து கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு டிஜி கோல்ட்டை பத்தி அவ்வளவு அவேர்னஸ் தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, இருக்கவே இருக்கு கோல்டு சிட்டு. எல்லாரும் கண்டிப்பா நகை சீட்டு சேருங்க. நீங்க எந்தவித செய்கூலி சேதாரமும் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்க எல்லா நகையும் எடுத்துக்கலாம். நான் எந்த கடையில நகை சீட்டு சேர்ந்திருக்கேன் அண்ட் நான் என்ன டிஜி கோல்டு ஆப் வச்சிருக்கேன் அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல தெளிவா சொல்றேன். எனக்கு இந்த டிஜி கோல்டும் செட் ஆகாது, அதே மாதிரி ஒரு மாசம் என் கையில இருக்கும், ஒரு மாசம் என் கையில இருக்காது, என்னால மாசம் மாசம் நகை சீட்டு கண்டினியூஸா கட்ட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கையில எப்பெல்லாம் இருக்கும் அப்பெல்லாம் நீங்க 100ல இருந்து 50 மில்லிகிராம் கோல்ட் காயின்ஸா கூட வாங்கிக்கலாம். இப்ப நிறைய கடைகள் அது அவைலபிளாவும் இருக்கு. ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு கோல்டு தாங்க ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் என்ன, 2 காயினும் வாங்கியாச்சு. 2 காயின் வாங்கின உடனே அதுல ஹால்மார்க், ஹெச்யூஐடி, பிஐஎஸ் சிம்பிள் எல்லாமே இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். ஹெச்யூஐடி கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி தான் பார்க்கணும், அப்பதான் அது கிளியரா தெரியும். எப்பயுமே நான் ஆன்லைன்ல வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஹெச்யூஐடியை
பிஐஎஸ் கேர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வெரிஃபை ஹெச்யூஐடின்னு போய் இதுல இருக்க 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணி நான் அந்த கரெக்டான ப்ராடக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணிப்பேன். இன்னமுமே ஆன்லைன்ல தங்கமா அப்படின்னு ஒரு டவுட்லயே இருக்காங்க. ஸோ இனிமே உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். 100% சேஃப் அண்ட் செக்யூர் தாங்க. ஆஸ் யூஷுவல் இதுதான் அதோடைய பில்லு. தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ள வந்த எல்லாருக்குமே இதுதாங்க பதில். இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால பெட்ரோல் டீசல் விலை மாதிரியே எங்க தங்க விலையும் அதிகமா ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நான் இதை 1ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அன்னைக்கு இருக்கிற ரேட் 14,999. ஜிஎஸ்டியோட சேர்த்து அதோடைய வேல்யூ ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 13,900 மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஆனா பரவாயில்லங்க. இதே நகையை நான் வெளியில இருக்க ஷோரூம்ல எடுத்தேன்னா அவங்க அதுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு இதே சேம் அமௌண்ட் தான் வந்திருக்கும். 2 லக்ஷ்மி காயினோடைய ரேட்டுமே 14,999 தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண அன்னைக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 2 கிராம்ஸ் இது வந்து 1.980 கிராம்ஸ் தான். பட் இட்ஸ் ஓகே, அரௌண்ட் 4 கிராம்ஸ் வருது. 4 கிராம்ஸ்க்குமே ஒரு கிராமுக்கு 1000 ரூபான்னு வச்சாலும் 4 கிராமுக்கு 4000 ரூபாய். அதை நான் வந்து மேக்கிங் சார்ஜஸா பே பண்ணதான் நினைச்சுக்கிறேன். ஆன்லைன் ஆஃபர்ல எல்லா வாட்டியுமே நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அதனால என்ன போரா இருந்தாலும் கொஞ்சம் பாஸ் பண்ணி நிறுத்தி நிதானமா வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. அப்பதான் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.